சரவணா, 2-3 பக்கம் வேலை கேட்டு பார்த்தேன். பக்கத்தில் ஒரு மோட்டார் கம்பெனி இருக்குது, அங்கே வர சொல்லியிருக்காங்க. வர 1ஆந்தேதி போய் ஜாயின் பண்ணிக்க, சரியா? இப்போ செலவு கையில் காசு இருக்குல்ல? சரவணா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை சக்தி, நான் நல்லா தான் இருக்கேன். டேய், நீ எப்பவுமே இப்படி தாண்டா இருக்க. ஏதோ நேற்று தான் கொஞ்ச நேரம் ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்த, அதுக்குள்ளே பழையபடி மாறிட்ட. அப்படி என்ன தானே உங்களுக்குள்ள பிரச்சனை? மறுபடியும் சண்டை தான் போட்டிங்களா என்ன? போச்சுரா. அது எப்பறம் ஒரு நாள் முழுச முடிவுக்குள்ள சண்டை போட்டுறீங்க? ரொம்ப கஷ்டம்டா. இப்பெல்லாம் இருந்தா குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். இல்லை சக்தி, உனக்கு அவளை பற்றி தெரியாது. என்ன தெரியாது? இவன் மட்டும் இல்லை, பொண்ணுங்கனாலே அப்படிதான். பசங்க நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும். அதை விட்டுட்டு மூஞ்ச முத்தி போன முருங்கமாக வைக்கக்கூடாது, புரியுதா? சரவணா, இந்த ஹவுஸ் ஓனர் வேற இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆள் வேற எப்போ வந்து நிற்க போறான்னு தெரியல. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்டா, இல்லைன்னா உடனே வீட்டை காலி பண்ண சொல்லிடுவான். அதுக்கப்புறம் எங்கேயுமே வீடு கிடைக்காது, பார்த்துக்க. சரவணா, இங்கே பார், அந்த பொண்ணு வீட்டே வேண்டான்னு தூக்கி போட்டு உன்னை நம்பி வந்திருக்கு. இனிமேல் நீயே அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போசனா கூட அவள் போக மாட்டாள். அதனால நீ தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். இதுக்கு மேலேயாவது அவள் கூட சண்டை போடாமல் இரு, புரியுதா? சரவணா, ஒரு நிமிஷம் இரு, பேசிட்டு வந்துடுறேன். சரவணா, இங்கே பார், அந்த பொண்ணு வீட்டே வேண்டான்னு தூக்கி போட்டு உன்னை நம்பி வந்திருக்கு. இனிமேல் நீயே அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போசனா கூட அவள் போக மாட்டா. அதனால நீ தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். இதுக்கு மேலேயாவது அவள் கூட சண்டை போடாமல் இரு, புரியுதா? நீ என் மேலே வச்சுருக்கிறது பாசம்னா நான் உன் மேலே வச்சுருக்கிறது பாசம்தான். நீ என் மேலே காட்டுறது அக்கறைனா நான் உன் மேலே காட்டுறது அக்கறை தான். நீ என்னை விட்டு போக மாட்டேன்னா நானும் உன்னை விட்டு போக மாட்டேன். போக மாட்டேன். இப்போ மட்டும் இல்லை, எப்போயுமே உன்னை விட்டு போக மாட்டேன். கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். சரவணா, சந்தியாவே வீட்டில் தனியாக இருப்பாங்க, நீ வேணா கிளம்பு. என்ன சந்தியா இங்கேயே தூங்கிட்டாங்க? சந்தியா, சந்தியா, என்ன சந்தியா இங்கேயே படுத்துட்டீங்க? உள்ள தூங்கியிருக்கலாம்ல. நீ இப்போதான் வரியா? இன்ன வரைக்கும் எங்கே போயிருந்த? சக்தி கிட்ட பேசிட்டு இருந்தேன். போய் சொல்ல சரவணா, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. வீட்டில் ஒருத்தி தனியாக இருப்பேன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா நீ? நான் ஒன்றும் அவ்வளோ தைரியமான பொண்ணுலாம் கிடையாது. சந்தியா, சந்தியா, சாரிங்க. இல்லைங்க, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டா முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்ல தெரியாதா? பொழப்புலமே இங்கே நின்று கால் வலிக்கு சமைச்சிட்டு இருக்கேன். சாரிங்க,
நீங்கள் இதை எப்படியே வச்சிருங்க, நான் காலையில் சாப்பிட்டுக்கிறேன். சந்தியா, நீங்க ஏன் சாப்பிடாம போறீங்க? நீங்க சாப்பிடுங்க. சந்தியா, சந்தியா, இங்க பாருங்க. என்ன? என்னை பாருங்க, நான் சொல்றேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், போ. போய் உன் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசிட்டு காலையில் வா. எவ எப்படி போனால் உனக்கு என்ன? இங்க பாருங்க சந்தியா, நான் சக்தி கிட்ட வேலை ஏதாவது இருக்கான்னு பார்க்க சொல்லியிருந்தேன். அதான் பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான். மற்றபடி நீங்க தனியா இருக்க பயப்படுவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. என்னை மன்னிச்சிருங்க. இனிமே நான் இருட்டுறதுக்குள்ள கரெக்டாக வந்துடுறேன், சரியா? சரி, வாங்க சாப்பிட்லாம். இல்லை, நானும் காலையிலே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போவே சாப்பிட்லாம், வாங்க. சரவணா. சந்தியா, பேசாம சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டேன்னு சொன்ன? சாப்பிட்டு தான் வந்தேன், இருந்தாலும் கொஞ்சம் பசிக்குது, அதான். பொய் சொல்லாத. நான் சாப்பிடணும் தானே நீயும் சாப்பிட்ற. ஏங்க, நிஜமாவே எனக்கு பசிக்குதுங்க. ஓ, சரி சரி, சாப்பிடு. ம். ம், கொடுங்க. இல்லை இல்லை, பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, இல்ல, பரவாயில்ல, வேண்டாம். கொடுங்க. சரி, நீங்க உள்ள போய் படுத்து தூங்குங்க, நான் அப்படியே தூங்குறேன். ம். சரவணா, சரவணா. வாங்கண்ணா. ஏன் இவ்வளோ பதட்டமா வரீங்க? இல்லைம்மா, ஒரு சின்ன பிரச்சனை, அதான். என்னாச்சு சக்தி? சரவணா, நான் நேற்று சொன்னல ஹவுஸ் ஓனர் எப்போனா வருவான்னு. ஆமா, அந்த ஆள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தான்டா. அதனால இல்லைண்ணா, நம்ம தான் வாடகை கரெக்டாக கொடுத்துருவோம்ல. சொல்லுங்கண்ணா, ஹவுஸ் ஓனர் வரத்துக்கும் நீங்கள் இப்படி பதட்டு போகிறதுக்கும் என்ன சம்மந்தம்? சந்தியா, ஹவுஸ் ஓனர் கிட்ட உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வச்சிருக்கேம்மா. இப்போ அவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சா உடனே வீட்டை காலி பண்ண சொல்லிடுவார். அப்படி காலி பண்ண சொல்லிட்டா அடுத்து உங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. சரவணா, சந்தியா, அவர் இன்னும் 3 நாள் இங்கே வந்துடுவார். அவர் வரதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். எங்கள் சைடில் எல்லாம் ரெடியாக தான் இருக்கோம்.
நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நாளைக்கே கல்யாணம் பண்ணிடுறேன். ஆ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தானே ஓடி வந்தீங்க? ம் இவன் என்னமோ வேற ஒருத்தனோட ஆளை கூட்டிகிட்டு வந்த மாதிரியும் இவங்க என்னமோ வேற ஒருத்தியோட ஆள் கூட வந்த மாதிரியும் எவ்வளோ யோசிக்கிறீங்க? இங்கே பாருங்க, 2 பேர் சேர்ந்து பேசி நல்ல ஒரு முடிவு பண்ணுங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான். இன்னைக்கு மதியானத்துக்குள்ளே உங்கள் முடிவு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் பசங்கிட்ட பேசி அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்துருவேன். புரியுதா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கள். சரவணா, தயவு செஞ்சு நல்லா முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கடா. மறுபடியும் அந்த ஐயர்கிட்டலாம் திட்டு வாங்க முடியாது. நான் வரேன். கணிக்கு துரோகம் பண்ண மனசு வரலையே சரவணா? இல்லை, என்ன உனக்கு பிடிக்கலையா? என்ன உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு. நானே சக்தி என்னோட சொல்லி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடுறேன். ஆனால் நீ கணிக்கு துரோகம் பண்ணுறதா நினச்சா அது உன் முட்டாள்தனம். அவள் உனக்காக கற்றுட்டு இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்ணா தப்பு. ஆனால் அவளே உன்னை வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா. நீ ஏன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாது? சரவணா, இனி என்ன ஆனாலும் கனி உன் லைஃப்பில் திரும்ப வரமாட்டா. நீயும் கொஞ்ச நாள் அவளையே நினச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிற. ஏன் அந்த பொண்ணு நானாக இருக்கக்கூடாது? இங்கே பாரு, கனி இப்போ உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தானா நான் இந்த மாதிரிலாம் உன்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன். அவள் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனனால தான் நான் உனக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீ அனாதைன்னு சொல்லி என் மடியில் படுத்து அழுது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. உன்னை எப்பவும் அனாதையாக விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்து ஒரு தாய்கிட்ட கிடைக்காத அன்பும் பாசமும் நான் உனக்காக கொடுக்கணும்னு நினச்சேன். இதுக்கு மேலே சொல்ல என்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் உனக்கு வேணுமா வேணாமான்னு நீ தான் சொல்லணும். சக்தி என்ன மத்தியானத்துக்குள்ளே சொல்லியிருக்காரு. நான் உனக்கு வேணும்னு நினச்சின்னா நீயே ஃபோன் பண்ணி நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிடு. இல்லைன்னா வேணான்னு சொல்லிடு. நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஒருவேளை நீ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா என்ன உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே சொல்லு. ஹவுஸ் ஓனருக்கு பயந்து ஓகே சொல்லிடாது. வாழ்க்கையில் நான் இல்லை. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ. நான் எங்கள் அம்மா பார்த்துருக்க மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் 2 நாளில் எனக்கு கல்யாணம். தயவு செஞ்சு என்னை தேடி வந்துடாத. இதை சொல்லதான் கூப்பிட்டேன். சரவணா, இனி என்ன ஆனாலும் கனி உன் லைஃப்பில் திரும்ப வர மாட்டேன். நீயும் கொஞ்ச நாள் அவளையே நினச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன். ஏன் அந்த பொண்ணு நானாக இருக்கக்கூடாது? நான் உனக்கு வேணுமா வேணாமான்னு நீ தான் சொல்லணும்.
ஹலோ, சொல்லு சரவணா. சக்தி, சொல்கிறா. சக்தி, நாளைக்கு நானும் சந்தியாவும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்டா. நீ எல்லா ஏற்பாடும் பண்ணிடு. சரவணா, சீரியஸாவா சொல்கிற? மறுபடியும் சொதப்பிட மாட்டியே? இல்லைடா, அப்படி ஒன்றும் நடக்காது. நீ தைரியமாக ஏற்பாடு பண்ணு. அப்போ ஓகே சரவணா, வேறு லெவலில் பண்ணிடலாம். சரி, நான் வைக்கிறேன். ம். நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். பயப்படாதீங்க. ஹவுஸ் ஓனருக்கு பயந்தெல்லாம் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. உங்களை பிடிச்சி தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்.